அரசியல் கூட்டணி எல்லாம் நிர்பந்தத்துல வர்றது. ஜெயிச்சே ஆகணும், வேற வழி இல்ல. இதுல ஜெயிக்கலைன்னா நம்ம கதை முடிஞ்சுது. அரவிந்த் கெஜ்ரிவாலே ஜெயிச்சே ஆகணுங்கிற நிர்பந்தம் வந்தா காங்கிரஸோட கூட்டணி வைப்பாரு. அவர் ஜெயிச்சிடலான்னு அவர் தப்பு கணக்கு போட்டாரு. இப்ப புள்ளி வர என்னத்தை உணர்த்துது சொல்லுங்க? காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தா அரவிந்த் கெஜ்ரிவால் ஈஸியா அவரே ஜெயிச்சிருப்பாரு முதல்ல. இப்ப அவர் தோல்வி அடைஞ்ச அரசியல்வாதியா மாறிட்டார்ல. தோல்வி அடைஞ்ச ஒரு பட்டியல் எல்லாம் அவர் போய் சேர்றாரு. இது பலருக்கும் பொருந்தும், விஜய்க்குமே பொருந்தும். ஞான ஆரோக்கியசாமி ஒரு பெரிய அறிக்கை வெளியிடுறாருங்க. அந்த அறிக்கையில அவரு கூட்டணியை பத்தி எல்லாம் பேசுறாரு. விஜய் தலைமையில் தான் கூட்டணி, எல்லாம் சரிதாங்க. ஆனா தேர்தல் நெருங்கி வரும்போது பல ஷார்ட் கமிங்ஸ் தெரியும். உதாரணமா அடிப்படை கட்டுமானம் இருக்காது. ஏன் ஈரோடு கிழக்குல நாம் தமிழருக்கு இதை விட அதிகமா ஓட்டு கிடைக்கல? ஏன்னா பூத்துல இல்ல அவங்க. இப்போ பூத்துல ஆள் இல்லைன்னாலே ஒரு 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 ஓட்டர் வரலைங்க. நான் பக்கத்து தெருவுல இருந்து ஒரு ஓட்டரை கொண்டு வந்து இவன் தான் அவன் சொல்லுவான். யார் அப்டேட் பண்ணுவா? பூத் ஏஜென்ட் தானங்க ஆட்சேபனை தெரிவிக்கணும். அந்த குப்சாமி தான் இந்த குப்சாமின்னு நம்ம சொன்னோம்னா பூத்துல ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டியது பூத் ஏஜென்டே இல்லை அங்க. ஸோ எந்த குப்சாமியோ இந்த குப்சாமி பேரில் ஓட்டு போட்டு போறாரு. அப்படி எத்தனை சதவீதம் பதிவாயிருக்கும்? 4% ஈஸியா பதிவாயிரும். சட்டமன்ற தேர்தலில் 4% தான் வெற்றி தோல்வியே நிர்ணயிக்கும். அப்போ அடிப்படை கட்டுமானம் தேவை. அடிப்படை கட்டுமானத்தை நாங்கள் உருவாக்கி விடுவோம் அப்படின்னு பேசுறதெல்லாம் பம்மாத்து. உருவாக்க முடியாம தானங்க பல கட்சி இருக்கு. விஜய் கட்சி மட்டும் எப்படி உருவாக்கிடும் சொல்லுங்க? நம்ம ஒரு 8 மாசத்துக்குள்ள உருவாக்கணுங்க. பூத் ஏஜென்ட்னா ஒரு கிராம பூத்து நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாமே ஒரே கம்யூனிட்டி இல்ல 2 கம்யூனிட்டிங்க. அப்ப விஜய் ஒருத்தர் பூத் ஏஜென்டா போட்டாலும் அவர் நம்மளோட மாமன் மச்சனா இருப்பாரு. நம்ம அதிமுகல இருப்போம், இல்ல திமுகல இருப்போம். மாப்பிள்ளை இது எதுக்கு பிரச்சனை, நீ ஒதுங்கிக்கன்னு சொல்லுவாங்க. பூத்து கடைசியில இந்த 2 கட்சியில இவங்க டாமினேஷனுங்க. அதிமுக திமுக டாமினேஷன் அதிகம். அதுக்குதான் கூட்டணியே சேர்றது. சரி, நம்ம பூத்தை நம்ம மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம கூட்டணி கட்சி மேனேஜ் பண்ணோம். நீங்க பாமக ஏரியால பாமக மேனேஜ் பண்ணிரும் பூத்தை. விசிக ஏரியால விசிக மேனேஜ் பண்ணிரும். இதெல்லாம் அடிப்படை. அப்ப எதுவுமே இல்லாம ஞான ஆரோக்கியசாமி சொல்ற மாதிரி எதுவுமே இல்லாம விஜயோட தலைமை ரைட்டு, நல்ல தலைமை தான், செரிஸ்மேட்டிக் லீடர், எல்லாமே ரைட்டு. பூத்து வாட் அபவுட் பூத் போயிடும், புஷ்னு போயிடும். அது காரணம் இதுதாங்க. ரொம்ப சிம்பிள் ரீசன் இது. கட்டமைப்புன்னு சொல்றதெல்லாம் சரிதாங்க. அந்த அளவுக்கு உறுதிப்பாடு கொண்ட என் கட்சி ஜெயிக்கணும், அதுக்காக என் உயிரையும் கொடுப்பேன்னு சொல்ற தொண்டர்கள் எங்க இருக்காங்க சொல்லுங்க? எந்த கட்சியில இருக்காங்க? விஜய் கட்சிக்கு அது இருக்காங்க, தொண்டர்கள் அந்த மாதிரி ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும். ஆர்வம் உண்மையா நான் சொல்றேன், இத்தனை வருஷம் பார்த்தாச்சு. ஆர்வம் ஆசை இதெல்லாம் வேற. அரசியல்ல இதெல்லாம் சரியா வராது. முடியுமா முடியாதாங்கிறது தான் கேள்வி. முடியும் முடியாதுன்னா ட்ரெடிஷனலா இந்த பூத் எப்படி இருக்கு? பூத் இந்த டாமினேஷன்ல இருக்கு. அப்ப எம்ஜிஆருக்கு எப்படி பூத் மேனேஜ்மெண்ட் வசப்பட்டதுன்னா, எம்ஜிஆர் மன்றம் எல்லாமே கட்சி கிளையா மாறிடுச்சு. 10,000 12,000 மன்றங்க. நாங்கெல்லாம் மன்றத்துல இருந்து வந்தோம். அப்போ ஒரே நாள் ராத்திரி எல்லா கிளையும் இன்னையில இருந்து எம்ஜிஆர் மன்றம் பூரா கிளையிட்டாரு. அனகாபுத்தூர் ராமலிங்கம் எல்லாம் கிளையாயிட்டான். அவன் ஏற்கனவே பூத்துல எல்லாம் வேலை பார்த்தவங்க. திமுக பூத்துல வேலை பார்த்தாங்க. இப்ப அதிமுக பூத்துல வேலை பார்க்கணும். அதனால இந்த வெற்றி வசப்பட்டது. இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும்னு நமக்கு எத்தனை மாசத்துக்கு முன்னாடி தெரியும்? EVKS மரணத்தோடயே தெரியும் இல்லையா? அப்படின்னா அந்த ஒரே ஒரு தொகுதியில மட்டும் பூத் எல்லாம் போட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணி போட்டி போட்டிருக்கலாம்ல விஜய் கட்சி, தாவேக்கா. நீங்க தமிழ்நாடு பூரா பூத்து போடுறத விடுங்க. EVKS மரணம் அப்படின்னு உடனே இடைத்தேர்தல் வரும்னு தெரியும். திண்டுக்கல்ல அதானே எம்ஜிஆர் செஞ்சாரு. இடைத்தேர்தல் வரும்னு தெரியும், திமுகவை தோற்கடிக்கணும். எம்ஜிஆர் கட்சி அப்பதான் ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள அவர் அதெல்லாத்தையும் செட் பண்ணி கொண்டு வந்துட்டார்ல. அப்படி நம்ம கொண்டு வரலாமேன்ற அந்த முயற்சி எடுக்கல. அப்போ இது எல்லாமே அடிப்படை கட்டுமானம் வீக்கா இருக்குங்கிறது தாங்க. நான் என்னோட பார்வையில் நான் இதை சொல்றேங்க. ஆர்வம் வேற, லோக்கல் பாலிடிக்ஸ் வேற. ஓகே சார், நீங்க அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி சொல்றீங்க, கட்டுமானத்தை பத்தி அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க அந்த விஷயத்த சொல்றீங்க. பட் இதெல்லாம் தெரியாம தான் அவங்க திரும்ப திரும்ப ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி அவங்க தொடர்ச்சியா பேசுறாங்க. இப்ப இன்னைக்கு கூட நீங்க கவனித்திருப்பீங்க. அதாவது
தமிழக வெற்றி கழகத்து தலைமையில தான் கூட்டணி. விஜய் முதல்வர் வேட்பாளர் எடுத்துக்கொள்ளவும் தான் வந்து நாங்க வந்து கூட்டணி வைப்போம். ஏற்கனவே வந்து அதிமுகவோட கூட்டணி போவோம் அப்படின்னு சொல்லும்போது வந்து அதிமுகவோட வெற்றிக்கு அதிமுகவுடைய இபிஎஸ் முதல்வர் ஆவதற்கு விஜய் வேலை செய்ய போறாரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு கழகம் வந்து அதை மாத்தி அவங்க வெளியிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து எங்களை முதல்வர் வேட்பாளர் எடுத்துக்கிறவங்களோட தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னும் போது அப்ப எப்படி அந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா அவங்க இந்த எலெக்ஷனை பாக்குறாங்க, இது எப்படி ஃபேஸ் எல்லாமே பண்றாங்க? மாறுங்க. விஜயகாந்தே அப்படி சொன்னது தானே 2010ல. 2011 கூட்டணி. திருப்பி 2016ல அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். விஜயகாந்த் தான். மக்கள் நல கூட்டணி. இதெல்லாம் நிலைப்பாடு மாறும். குமாரசாமி பக்கத்து மாநிலத்துல இதே மாதிரியான நிலைப்பாடு தான் பேசிட்டே இருப்பாங்க. கடைசியில 6 மாசம்னு பிரிச்சுட்டு நின்னாங்க. எப்படி வேணாலும் மாறும் இது. இன்றைய தேதிக்கு இவங்க சொல்றது, குறிப்பா வியூக நிபுணர்கள் சொல்றதெல்லாம் நான் எப்பவும் ஏத்துக்கிறதே இல்லைங்க. என்ன காரணம்னா, அவங்க வந்து டிஜிட்டல் வேர்ல்டுல வியூக நிபுணர்களோட சேவை வந்து தேவையா இருக்கு. பெய்டு அது. சரி, நீங்க வந்து ஆனா சார் பணமே கொடுக்காம ஆனா சார் ஆனா விஜய் கட்சியை ஆனந்த் பொறுத்த வேலை வரைக்கும் பார்க்கறதுக்கு ஆரோக்கியசாமி வேலை பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஆனந்த் கட்சிக்காரர். ஆனா புரியுது சார். இப்ப என்னன்னா விஜய் வந்து யார நம்புறாரு கேள்வி இருக்குல்ல சார். அவர் வந்து தானும் பேச மாட்டேங்கிறாரு, பத்திரிகை அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நபர்களை வச்சுதான் வந்து அட்ரஸ் பண்றாரு. அந்த மாதிரி நபர்களுக்கு கட்சியில முக்கிய போஸ்டும் கொடுக்குறாரு. கொடுக்குறாரு. அது தலைமையோட பிரச்சனை. தலைமை வந்து அணுகக்கூடியதா இருக்கணும். எம்ஜிஆர் வந்து அவர் அவ்வளவு பெரிய சினிமா நட்சத்திரமா இருக்கும் போதும் அவர் அணுகலாங்க. ரிக்ஷாக்காரன் படத்துல எம்ஜிஆர் ரிக்ஷாக்காரரு, ரைட்டுங்களா? அங்க திருநெல்வேலி மாவட்டம் அந்த தென்பகுதியிலிருந்து ரிக்ஷா எடுத்துக்கிட்டு மெட்ராஸ் வரைக்கும் ரிக்ஷா ஓட்டிட்டு வந்து திடீர்னு ஒரு நாள் பாக்குறோம் ராமவரம் கார்டனுக்கு வெளியில ரிக்ஷாவா நிக்க ஒரு 100-150 ரிக்ஷா உங்களை பார்க்க வந்தோன்றாங்க வெளியில இருந்து. சார் எங்க திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கா சார்? திருநெல்வேலி மதுரை, ஆமா திருநெல்வேலி மதுரையில இருந்து சென்னைக்கு அத்தனை கிலோமீட்டருங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, இதெல்லாம் வரலாறு, கண்ணால பார்த்த விஷயங்கள். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க அப்பாயின்மெண்ட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சாதாரண ஆளுங்க. மெட்ராஸ்ல இருந்த ரிக்ஷாக்காரனும் கொஞ்சம் பேர் சேர்ந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அது நமக்கு தெரியாது, கரெக்டா பிரிச்சு பார்க்க முடியாது. ஆனா வந்துட்டாங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? வெளியில வந்து எல்லாரையும் பார்த்து சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு திரும்பி போகும்போது ரிக்ஷால போகாத அப்படின்னு சொல்லி அதுக்கு வண்டி வாகனம் ஏற்பாடு பண்ணி அனுப்பிட்டாரு. எதுக்கு சொல்றேன்னா, தலைவருங்கிறவர் வந்து அவரோட அணுகுமுறை அது பொலிட்டிக்கல் ஸ்டண்டா கூட இருக்கலாம். ஆனா அந்த ஸ்டண்ட்ங்கிறது இன்னைய வரைக்கும் பேசப்படுது இல்ல. இப்ப கூட நான் ரிமெம்பர் பண்ணி உங்ககிட்ட பேசுறேன்ல. இது எப்போ நடந்ததா இருக்கும்? அந்த காலத்துல எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடிங்க. ஒரு 55 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு ரிக்ஷாக்காரன் படம் வந்தது கூட தெரியுமான்னு தெரியல. ரிக்ஷாக்காரன் படத்துல எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் லைட்டா கணுக்காலுக்கு மேலதான் பேண்ட் போட்டிருப்பாரு. இன்னைக்கு பாக்குறேன் எல்லா பெண்களும் எல்லா பசங்களும் வந்து கணுக்காலுக்கு மேல பேண்ட் போட்டிருக்காங்க. அதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ன்றாங்க. பாக்குறீங்களா? 3x4 ஆமா 3x4 பேண்ட்ங்கிற மாதிரி 3x4 முக்கால் முக்கா பேண்டாவும் தெரியல, முழு பேண்டாவும் தெரியலையா என்ன? இதாங்க ட்ரெண்டுனாங்க. ஏங்க இது எம்ஜிஆர் அந்த காலத்துல ரிக்ஷாக்காரன் படத்திலே போட்டாரு என்ன? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்கன்ட்டாங்க. அவங்க பார்க்கல படத்தை. ஏன்னா சில விஷயங்கள் வந்துங்க பாலிடிக்ஸ்ல மக்களை கவரணும். அது ஸ்டண்டா இருந்தாலும் சரி, நான் ஸ்டண்டா இருந்தாலும் சரி, ஜனங்களை கவரணும். ஏன்னா வாக்காளன் மைண்ட் செட் அது. வாக்காளன் மனசுல தொடர்ந்து இந்த மைண்ட் செட் உருவாயிட்டே வரும். அப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் மஃப்லர் மேனுங்க அவருக்கு பேரு. 2013 ராம்லீலா கிரவுண்ட்ல நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த மராத்தி ஹார்ட்லாண்ட் டிராவல் என்னோட சிவாஜி நூலுக்கு அப்ப அண்ணா ஹசாரையெல்லாம் பார்த்து அவர்கிட்ட எல்லாம் பேசிட்டு அந்த அந்த பழைய ஊழல் எதிர்ப்பு போராட்டம் நடந்த பகுதிகளுக்கு எல்லாம் போயிட்டு அப்புறம் பெரிய அபிப்பிராயம் இருந்துச்சு எனக்கு. ராம்லீலா கிரவுண்ட்ல அவர் டெல்லியில் வாக்களித்த அனைவரும் வந்து இதுல கலந்து கொள்ளலாம்னு சொல்லி அவ்வளவு ஜனத்திரள் மஃப்லர் மட்டும் போட்டுக்கிட்டு அவர் டெல்லி பனி படர்ந்த டெல்லி வீதிகள்ல நடந்து போவார். மஃப்லர் மேன் அப்படின்னு போட்டு வீடியோ காட்சி எல்லாம் போடுவாங்க. மஃப்லர் மேன் இன்னைக்கு பஃபூன் மாதிரி ஆயிட்டாரு. ஏன்? மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டாரு. ரொம்ப சிம்பிள் தான் அது. மாட மாளிகையில வாழ்ந்தாலும் மக்களோட இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தையாவது நீங்க ஏற்படுத்தணும். அது எம்ஜிஆருக்கு கை வந்தது, வசப்பட்டது. ஜெயலலிதாவுக்கே வசப்படலை. அவங்க பால்கனி அரசியல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அந்த எம்ஜிஆர் பாலிடிக்ஸ்ல அவங்கள ஏத்துக்கிட்டாங்க. மத்தவங்க இன்னைக்கு அப்படி பண்ண முடியாதுங்க. இம்பாசிபிள். அதான் சார் ஜெயலலிதா பிம்ப மாதிரி ஜெயலலிதா பாணியை வந்து விஜய் பின்பற்றான்னு வச்சுக்கோமே, அப்ப அது அவர் கை கொடுக்காது. அப்ப அவருக்கு அதாவது ஜெயலலிதா பாணியை விஜய் எப்ப பின்பற்ற முடியும்னா 88ல ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? அண்ணா சிலைக்கு மாலை போட்டு சிந்தாமணியில 88 அண்ணா பிறந்த நாளுங்க. அண்ணா சிலைக்கு மாலை போட்டுட்டு அப்படியே ஒரு லாங் டிராவல். நாங்க எல்லாம் போறோம் பத்திரிகையாளர்களை பின்னாடி. வேன் டாப்ல எல்லாம் ஏறி பேசுவாங்க.
10 பேர் நின்று ஒரு இடத்துல கொடி ஏற்றணுமா, கொடி ஏற்றுவாங்க. டீ கடையில் டீ சாப்பிடுவாங்க, வடை சாப்பிடுவாங்க. கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா உங்களுக்கு ஜெயலலிதா அப்படியெல்லாம் செய்வாங்கன்னு? செஞ்சாங்க. 89ல எதிர்கட்சி தலைவர், 91ல அரசியல், அதாவது முதலமைச்சர், அப்புறம் 96 பதவி இறக்கம், அப்புறம் 98 மீண்டும் வந்தாங்க. இவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் டர்மாயிலுக்கு பிறகுதான் அந்த பால்கனி பாலிடிக்ஸ்ல அவங்களுக்கு வந்து அது வசப்பட்டது. அது ரொம்ப கஷ்டங்க பால்கனி பாலிடிக்ஸ். யாரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு. அந்த இடத்துல அவங்க வந்து அதுக்கு முன்னாடியே வந்து எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாம இருந்தப்பயே இவங்க வந்து ஊர் ஊரா போய் அதிமுக பிரச்சாரங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. திண்டுக்கல் பக்கத்துல ஒரு சின்ன ஊரு, சும்மா ஒரு தட்டியை வச்சு, மேடை கூட கிடையாதுங்க, கிரவுண்ட் லெவல்ல ஓலை கொட்டாய் மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. அதுல தேர்தல் பிரச்சாரம் ஒரு 200 பேர் இருக்காங்க முன்னாடி. ஒரு ஏற்பாடும் கிடையாது. அதை பத்தி அவங்க கவலைப்படல. டக்குனு வேன்ல இருந்து இறங்கி அவங்க பேசுறாங்க. அதுல எம்ஜிஆர் என் முகத்தில் நீங்கள் எம்ஜிஆரை பாருங்கள் 84. அப்ப எவ்வளவு காலகட்டத்துக்கு பிறகு வராங்க. இன்னைக்கு திடீர்னு நீங்க ஜெயலலிதா மாதிரியே நானும் பாலிடிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியும்? எப்படிங்க சொல்ல முடியும்? ரைட் சார். நீங்க இவ்வளவு பிரச்சனையை அவர்கிட்ட ஐடென்டிஃபை பண்றீங்களா சார்? அதனாலதான் கேட்கிறேன். ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட் நீங்க. உண்மையிலே வந்து விஜய்க்கு வந்து பொலிட்டிக்கலா நம்ம ஒரு ஆட்சியை கொண்டு வரும், தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றுன்ற ஒரு உக்கிரத்தோட, ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கிற அந்த அடிப்படை பண்போட அவர் அரசியல் செய்யறாருன்னு பாக்குறீங்களா? அல்லது அவர் அரசியல கிளாரிட்டி இல்லாம எதுக்கு வந்தாரு, என்ன பண்றாரு அப்படின்னு இப்படி பாக்குறீங்களா? நீங்க எப்படி சார் அவரோட விஷயத்தை பாக்குறீங்க? இல்ல, அவர் வந்து தன்னோட முகம், தன்னோட ஹீரோ இமேஜ் மட்டும் போதும்னு நினைக்கிறாரு. அது போதாதுங்கிறது என்னோட அனுபவம். அனுபவம் தான் அது, நான் சரின்னு சொல்லல. பல நேரங்கள்ல அனுபவம் அச்சத்தை கூட கொடுத்துருங்க. ஆனா ஜெனரலா ஒரு வாக்காளனோட ஐடென்டிஃபை ஆகாத தலைவர்கள், அல்லது ஐடென்டிஃபை ஆகி அதுக்கு பிறகு வாக்காளர்களை கோட்டை விட்ட தலைவர்கள் வரலாற்றுல வந்து அவங்க இடம் பெறது இல்ல. லேட்டஸ்ட் உதாரணம் அரவிந்த் கெஜ்ரிவால். பல உதாரணங்கள் நம்மளால சொல்ல முடியும். ஏங்க, ஓபிஎஸ்க்கு இல்லாத புகழாங்க? 2017 ஓபிஎஸ் காலத்தை நினைச்சு பாருங்க, தர்மயுத்த காலத்தை. அட்டையப்பா பெரிய ஒளி வட்டமே ஒரு சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும், தலையை சுத்தி சுத்தி. ஊர் பக்கம்லாம் போனா ஓபிஎஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. நாங்க எப்படி சொல்றீங்க? ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் ஆகும்போது நான் அப்பதான் ஜெயா டிவில நானும் சுதாகனும் நிகழ்ச்சி பண்ணோம். யாருங்க முதலமைச்சர்னா அவரை காட்டினாங்க. படமே இல்லைங்க ஜெயா டிவில. அவர் வந்து இந்த பாக்கெட் சைஸ் இதுல வைக்கிற பர்ஸ்ல வைக்கிற படத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதாங்க ஓபிஎஸ். அவர் பெரிய தலைவருங்க. இப்போ பயங்கரமா இருந்துச்சு உண்மையிலேயே. எப்படி வந்து அது போச்சு? நிலைப்பாடு மாற்றங்கள், அப்புறம் மக்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மக்களோட அணுக முடியாம போயிடுறதுங்க. இது ஜெயலலிதா பாணி அரசியல் வந்து அது ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான் சித்திச்சுது. அவங்களும் பல இடங்கள்ல ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. எம்ஜிஆர் வந்து அவ்வளவு பெரிய புகழ் வட்டத்துக்கு மத்தியில மக்களோட அவர் மக்களா தான் இருந்தாரு. அது அவரோட பெரிய அட்வான்டேஜ். அவருக்கு அது வசப்பட்டது. எல்லாருக்கும் வசப்படும்லாம் சொல்ல முடியாது. இயல்பாக செங்கோட்டையனுக்கு வசப்படுமா என்றால் வசப்படாது. அது என்னால உறுதியா சொல்ல முடியும். இப்போ செங்கோட்டையன் கலக குரல் யாருக்கு லாபமாக முடியும்? செங்கோட்டையனுக்கு தான் லாபமாக முடியும். என்னன்னா அவரோட அதிருப்தியை வந்து சமாளிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுருவாங்க. அது கதை முடிஞ்சது. அதுக்கு பிறகு விஜயோட ஜான் ஆரோக்கியசாமியோட அந்த அறிக்கை, இல்ல விஜயை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதெல்லாம் இன்றைய தேதிக்கு இப்படி பேசிட்டே போக வேண்டியதான், வேற வழி கிடையாது. இப்பவுமே விஜய் தலைவர் இல்ல, கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னா அவர் கட்சியில இருக்கவங்க வந்து வருத்தப்படுவாங்க. ஆனா தேர்தல் நெருங்கி வரும்போது இந்த நிலைப்பாடை எப்படி வேணாலும் மாத்திக்குவோம். இல்ல சார், விரிவான உரையாடல், அழகா உங்களோட பார்வையை பதிவு செஞ்சிருக்கீங்க. உங்களோட கருத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி சார்.